அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நெல் வேளாண்மை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் தான் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய ஆளாக இருந்தால் விவசாய ரீதியான மாடித்தோட்டம் வீட்டுத்தோட்டம் பற்றிய வீடியோக்களை பார்க்கணும். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் எக்ரிகல்ச்சர் ரீதியான நல்ல கண்டென்ட் தரணும்னு ஆசைப்பட்றேங்க. மக்களே, உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. எனவே உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு நெல் விவசாயம் செய்தால் அதனால் லாபம் ஈட்டலாமா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஏக்கர் காணிப்பரப்பில் நெல் விவசாயம் செய்யும்போது எவ்வளவு உழைக்கலாம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஏக்கர் காணிப்பரப்பில் செய்யும்போது எதற்கான செலவு எவ்வளவு போகின்றது, இறுதியில் வருமானம் எவ்வளவு வருகின்றது, கடைசியாக நமக்கு எவ்வளவு லாபம் அடைகிறோம் என்று தான் இந்த வீடியோவில் விவரமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நெல் விவசாயத்தை பொறுத்தவரையில் பல வகையான அரிசி வகை பயிரிடப்படும். இலங்கையில் அநேகமாக 4 வகையான நெல்லினம் பயிரிடப்படுதுங்க. அதில் கீரி சம்பா, பாஸ்மதி, நாடு, சிவப்பரிசி இவை 4மே முக்கியமாக பயிரிடப்படுற நெல் வகை. இது தவிர இன்னும் பல இனங்கள் பயிரிடப்படுதுங்க. கிட்டத்தட்ட 125 நாட்கள் தொடக்கம் 140 நாட்கள் வரை ஒரு வேளாண்மையை விதைத்ததிலிருந்து அறுவடை செய்கிறதுக்கு எடுக்கும் காலம். எனவே 4 மாதம் கஷ்டப்பட்டு நம்மளோட எஃபெக்டை போட்டு தான் நம்ம வேளாண்மை விவசாயத்தை செஞ்சு அறுவடை செய்யணும். இலங்கையை பொறுத்தவரையில் பொதுவாக இப்போ இருக்கிற நேரத்தில் ஒரு மூடை இனத்துக்கேற்ப 7,000 தொடக்கம் 9,000 ரூபா வரை செல்லுது. ஒரு மூடையின் அளவு இலங்கையில் 64 கிலோகிராம். இந்தியாவை பொறுத்தவரையில் எந்த மாதிரி ஒரு மூடையிற அளவு எந்த அளவில் இருக்கும்னு எனக்கு தெரியலை. கீழே இந்திய நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்தா உங்களோட ஊரில் ஒரு மூடை எத்தனை கிலோகிராம்னாலும் கீழே குறிப்பிடுங்க. நாங்கள் எங்களோட 1 ஏக்கர் வயல்காணியில் நாடு 67ன்னு சொல்கிற இனம் பயிரிட்டிருந்தோம். அந்த வேளாண்மை மூலம் லாபம் கிடைச்சதா இல்லையா, இல்லை நாங்கள் நட்டமடைஞ்சமான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வயலை விதைப்பதற்கு முன் நம்ம உழவு செய்யணும். உழவு செய்து அந்த நிலத்தை தயார் செய்யணும். அதனால் எங்களுக்கு 1 ஏக்கர் வயலை உழவு செய்கிறதுக்கு போன செலவு 20,000 ரூபாங்க. அடுத்தது வரம்பை கொத்தி நேர்த்தியாக கட்டணும். அதான் எங்களுக்கு செலவாகிய செலவும் அதோட விதைத்த விதை நெல்லுக்குமான மொத்த செலவும் 17,000 ரூபாங்க. விதைப்பதற்காக விதை நெல் வாங்க வேணும். அதற்கு எங்களுக்கு 1 ஏக்கர் வயலுக்கு ஒரு பேக் 4,200 ரூபா படி 3 பேக் தேவைப்பட்டுச்சிங்க. எனவே எங்களுக்கு விதை நெல்லுக்கு போன செலவு 4,200 ரூபா படி 3 பேக்குக்கு 12,600 ரூபா செலவாயிடுச்சு. வேளாண்மை விதைத்து சிறிய காலத்தின் பின் வரம்புகளிலும் பயிர்களின் இடையிடையே தோன்றும் களைகளை அழிக்க வேண்டும். அதற்காக கிருமி நாசினி வாங்க வேண்டும். கிருமி நாசினிக்கான செலவாக எங்களுக்கு 10,000 ரூபா செலவாயிடுச்சிங்க. இலங்கையின் பொருளாதாரம் சற்று வீழ்ச்சியடைந்தமையால் இலங்கையில் கிருமி நாசினிகளின் விலையும் பசலைகளின் விலைகளும் சற்று அதிகமாக தான் உள்ளதுங்க. கிருமி நாசினி தெளிப்பதற்காக ஒரு நபரை நம்ம அழைக்கணும். அவருக்கு 1 ஏக்கருக்கு சம்பளமாக 1,500 ரூபா வழங்கணுங்க. அடுத்தது வேளாண்மை வளர்ந்து கொண்டிருக்கும்போது யூரியா பசலை வீசணும். அந்த யூரியா பசலையோட சிவப்பு தூள்னு சொல்கிற ஒரு சிவப்பு நிறமுடைய ஒரு பசலையும் கலந்து தான் வீசப்படும். அந்த சிவப்பு நிறமுடைய பசலையை நாங்கள் அநேகமாக சிவப்பு தூள்னு தான் அழைப்போம். 1 ஏக்கர் வயலுக்கான பசலை செலவு ஒரு யூரியா பேக் 8,500 ரூபா படி 2 பேக் தேவைப்படும். அதே நேரம் சிவப்பு தூள் பசலைக்கான செலவு 13,000 தேவைப்படும். இந்த பசலை வீசும் நபரிற்கான கூலியாக அவரோட சம்பளம் 1 ஏக்கருக்கு 1,500 ரூபா வழங்கப்படுங்க. வேளாண்மை செய்யும்போது இடையிடையே பூச்சிகளால் நோய் தாக்கம் ஏற்படும். அதற்கான நோய் எண்ணெயின் விலை 1,500 ரூபா செலவாகிடுச்சிங்க. அதற்கான அடிகூலியாக ஏக்கருக்கு 1,000 ரூபா அந்த நபருக்கு கொடுக்கணும். இறுதியாக நெல்லின் அறுவடை காலம் நெருங்கிடும். அறுவடை செய்ய ஆரம்பிப்போம். இந்த நேரம் 1 ஏக்கருக்கு வயல் வெட்டு அதோட மில்லுக்கு கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட் கூலி 2ஐயும் சேர்த்து 1 ஏக்கருக்கு 20,000 ரூபா எங்களுக்கு செலவாகிடுச்சிங்க. இது தவிர ஏனைய செலவுன்னு சொன்னால் வயல் வேலை செய்பவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறதும் அவங்களுக்கான உணவு செலவும் தாங்க. விதைப்பு நேரமும் அறுவடை நேரமும் சேர்த்து 2 நேரத்தையும் சேர்த்து எங்களுக்கு ஒரு 3,000 ரூபா மொத்தமாக செலவாகி இருக்கு அவங்களுக்கு உணவு வாங்கியதுக்கான செலவு. இது இவ்வளவும் செலவு தாங்க. இப்போது நாங்கள் மொத்தமாக எவ்வளவு செலவு போயிருக்குன்னு பார்ப்போம். உழவு செலவிற்கான தொகை 20,000 ரூபா. வரம்பு கொத்திர பெறற்றதற்கான செலவு 17,000 ரூபா. விதை நெல் வாங்கியதற்கான செலவு 12,600 ரூபா. புல்லெண்ணெய் வாங்கியதற்கான செலவு 10,000 ரூபா. பசலை வாங்கியதற்கான செலவு மொத்தமாக 30,000 ரூபா. நோய் எண்ணெய் வாங்கினது 1,500 ரூபா. அறுவடைக்கான செலவு 20,000 ரூபா. பசலை அடித்தது மற்றது கிருமி நாசினி அடித்ததுக்கான ஆட்கூலி செலவு மொத்தமாக 4,300 ரூபா. சாப்பாட்டு செலவாக மொத்தமாக 3,000 ரூபா. ஆகவே மொத்த செலவாக 1,18,000 ரூபா செலவாகி இருக்குதுங்க. இங்கு பசலைக்கான செலவு தொகையை உரமானி அடிப்படையில் அரசாங்கம் எங்களுக்கு தரும். ஆகவே உரமானியத்துக்கான தொகையை கழிப்போம். தற்போது மொத்த செலவு உரமானிய தொகையை கழிக்கும்போது 8,400 ரூபா வருதுங்க. எங்களுக்கு 1 ஏக்கருக்கு இந்த முறை சற்று நோய் தாக்கத்திற்குள்ளாகியதால் 42 மூடை தான் கிடைச்சிச்சிங்க. ஆனால் சராசரியாக 1 ஏக்கருக்கு 45 மூடையே கிடைக்க வேண்டும். இங்கு ஒரு மூடையிற விலை நாங்கள் செய்த நாடு 67 வகைக்குரிய
மூடையின் விலை 7000 ரூபாயாக இருந்தது. நாங்கள் நெல்லில் ரைஸ் மில்லில் கொடுத்து அடுத்த 2 நாட்களில் விலை 7200 ரூபாயாக உயர்ந்தது. நாங்கள் 42 மூடையும் 7000 ரூபாய் படி ஒரு ரைஸ் மில்லில் கொடுத்தோம். எங்களுக்கு அதற்கு மொத்தமாக வரவு 2,94,000 ரூபாயாக இருந்துச்சு. எனவே மொத்த வரவாக இருந்ததிலிருந்து நம்மளோட செலவை கழிக்கும்போது எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 2,05,600 ரூபாய் வருமானமாக கிடைச்சது. கிட்டத்தட்ட நாங்கள் எங்களோட வேளாண்மையை விதைச்ச நாள்லேருந்து அறுவடை செய்ய 125 நாள் எடுத்துச்சுங்க. எனவே எங்களுக்கு 4 மாதம் தேவைப்பட்டிருக்கு. நாங்கள் 4 மாதம் கஷ்டப்பட்டு உழைத்ததற்கான வருமானம் 2,05,600 ரூபாய் மட்டுமே. இது லாபமா நட்டமானு நீங்களே கூறுங்க. ஒரு மாதத்திற்கு வருவாய் எவ்வளவுன்னு நம்ம பார்த்தோம்னா 51,400 ரூபாய் தான் வருதுங்க. எனவே இந்த வருமானம் போதுமா போதாதா இல்லையா, இதைவிட வேற ஏதாவது விவசாயத்தில் லாபம் பெற முடியுமா என கூறுங்க. இன்னும் ஒரு விடயம், எங்களுடைய வேளாண்மை செய்யும் வயல் வெள்ள அனர்த்தத்திற்கு உள்ளாகும் இடங்கள்லாம் அமைந்துள்ளது. மாரிகாலங்கள் வந்தால் முற்றாக சில நேரம் அழிந்துவிடும். சென்ற முறை எங்களுடைய வயல் முற்றாக அழிந்து பாதி நட்டம் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. எனவே நண்பர்களே, இந்த வேளாண்மை விவசாயத்தை விட வேறு ஏதும் விவசாயத்தில் அதிக வருமானம் குறைந்த நாட்களில் பெற முடியுமா இல்லையான உங்களுக்கு தெரிந்த விவசாயத்தை பற்றி கீழே ஷேர் பண்ணுங்கள். அதை நம்ம கொஞ்சம் தேடி விசாரித்து பார்ப்போம். எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். விவசாய நிலங்களை பொறுத்தவரையில் பெரிய அளவில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் பாரிய அளவில் லாபம் ஈட்டி கொண்டு தான் இருக்காங்க. இப்போது எங்களோட ஊர்லேயும் பெரிய அளவில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க. அவங்க பெரிய அளவில் விவசாயத்தில் லாபம் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். ஹேவ் அ ஹாப்பி கார்டனிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.